அடுத்த ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆக்ட் நான் சொல்ல மாட்டேன், அவங்க ஃபேமிலி தான். ஸோ சார் சொன்னீங்க நெய்யலின் கவிதா. ஓகே, சூப்பர். நல்ல பேரு அருமையா இருக்கு, நம்ம தமிழ் பேர். சார், நீங்க நம்ம கேஆர் பாபு ஸ்கூலுக்கு எந்த வகையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க? அப்போ ஜாயின் பண்ணதுனால சொல்றேன். சரிங்களா, உங்களுக்கு என்னன்னா இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பாப்பாக்கு என்ன எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணுங்கிறதை இவங்க டெவலப் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்றாங்க. பிளஸ் குழந்தைங்களுக்கு என்னென்ன புரியல அப்படிங்கிறத டீச்சர்ஸ் லைஃப்ல நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. பிளஸ் பேரண்ட்ஸ்கிட்டையும் கேட்குறாங்க, என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், குழந்தைங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கு, பேரண்ட்ஸான சைட்லேருந்து என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டு குழந்தைங்களோட ஐக்கிய லெவலை எம்கே நாராயணி எல்கேஜி படிக்கிறாங்க. எம்கே நாராயணன் எல்கேஜி. ஸோ பையனுக்கு சூப்பரான ஒரு இருக்கீங்க. ஓகே, ஸோ மேம் நீங்கள் ஒரு ஃபீட்பேக்ஸ் கிட்ட வைக்கிறது ஓகே. ஸோ இல்லை, நான் இப்போ அதுதான் கேட்க வந்தேன். ஸோ நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நிறைய தூரம் டிராவல் பண்றதுனால கொஞ்சம் கிட்ட வந்துருக்கேன், நிறைய தூரம் டிராவல் பண்றதுனால நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் அவங்க கிட்ஸ் அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்க மாட்டாங்க, வேற ஸ்கூல்ல தான் படிக்க வைப்பாங்க. பட் அது நம்ம ஒர்க் பண்ண ஸ்கூல்லயே அந்த கிட்ட படிக்க வைக்கிறோம்னா அந்த ஸ்கூலோட தரம் அந்த அளவுக்கு இருக்கணும். கண்டிப்பா சூப்பர். அவங்க இப்போ எல்கேஜி தான் படிக்கிறாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா நாளைக்கு அவங்களுக்கு சிலம்பம் இப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலம்பம் அவங்க சூப்பரா பண்ணுவாங்க. பழனி லெவல் ஜோனல் லெவலுக்கு போயிட்டு வந்துருக்காங்க. சூப்பர், நல்ல கேள்வி. நீங்க இன்னொரு எல்லாரும் கவனிக்க சொல்லுங்க. சார், என்னோட கிட் எம்கே நாராயணி எல்கேஜி தான் படிக்கிறாங்க. அவங்க சிலம்பம் பிராக்டிஸ் பண்ணி பழனியில ஜோனல் லெவல்ல நடந்த ப்ரோக்ராமுக்கு போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் எங்க ஸ்கூல்ல நிறைய கண்டக்ட் பண்றாங்க. பேரண்டா ரொம்ப ரொம்ப ஹாப்பினா. நல்ல கை தட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு நல்ல கை தட்டா. எனக்கு நம்ம அதிகம் வாங்கிட்டு இருந்தேன். என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, அதுவும் நம்ம பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம்ல எனக்கு ரொம்ப பர்சனல் ஹாப்பியா இருக்கு. சோ இப்ப நீங்க ஸ்கூலை பத்தி டீச்சரா எப்பயுமே என் ஸ்கூல் என் ஸ்கூல் தான். என் ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒரே வார்த்தைனால சூப்பர் கன்சர்ன் நீங்க சொன்னீங்க. சோ நம்ம ஸ்கூல் எப்பவுமே டாப் தான். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் மேம். சோ நீங்க ஜாலியா சார், நீங்க ஜாலியா இருந்து பாருங்க. உங்க ஸ்கூல் போங்க, நம்ம ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சோ ஓகே, சோ இன்னும் 2-3 விஷயம் சொல்லணும். தாராளமா சார். அது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண புதுசுல கிரவுண்ட்ஸ் லெவல்ல எதுவுமே பெருசா டெவலப் இல்லை. அடுத்தது ஃபர்ஸ்ட் சிலம்பம், ஸ்கேட்டிங் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ பாப்பா என்ன பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்கூல்ல எடுத்து ஏதாவது ஒன்றுதான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீ மல்டி லெவலில் கூட டாஸ்க் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலும் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். பாப்பா டான்ஸ்ல எனக்கு நீங்க சொல்ற விஷயம் எந்த ஸ்கூலுமே பண்ணாங்க எனக்கு தெரியல. பாப்பா ஸ்டடீஸையும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஒரு சில ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சில ஸ்கூல் ஸ்டடீஸ்ல மட்டும் பண்ணுவாங்க. இவங்க எல்லாத்தையுமே ஈவனா பாக்குறதுனால அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட். லீவ்ல போக மாட்டேங்கிறாங்க. லீவ் போட மாட்டோம்னா இதுல போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் கேட்கறாங்க. அது சண்டேஸ்ல கூப்பிட்டாலும் ஏதாவது காம்படிஷன் கூப்பிட்டாலும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றது. நான் ஜாலியா போய் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர பாப்பா. என் கூட இருக்கிற விட ஸ்கூல்ல தான் அதிகமா இருக்கிற பாப்பா. ஓகே சார், நீங்க கொடுத்த எல்லா ஃபீட்பேக்குமே எங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஃபீட்பேக்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்க லைஃப் பக்கத்துல நாளைக்கு கேட்கிறேன், அவங்க வீட்டுல எப்படி ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா இல்ல எப்படி? அவங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான். ஸ்ட்ரிக்டா கூலா? கூலா எப்பவுமே.
ஸ்கூல் ஓகே ஸ்கூல் இதுதான் உங்களோட ஒரு மெயின் விஷயமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க இந்த ஈவெண்ட் சூப்பர் என்ஜாய் பண்ணலாம். நீங்க எங்க இருந்து வரீங்க? காரமடையில இருந்து தான் வரீங்க. ஓகே. ஸோ நீங்க நம்ம கேஎஸ் பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா இல்லை வேற ஸ்கூல்ல படிக்கிறாங்க? ஆக்சுவலி எங்களுக்கு 3 கீழ படிக்கிறாங்க. என் சிஸ்டர் கீழ ஒன்று, எனக்கு 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி இதுதான் படிக்கிறாங்களா? ஓகே. ஸோ ஒரு வீட்டில் வரைக்கும் ஸ்கூல்ல சேர்க்கறது பெரிய கஷ்டமா இருக்கு. பட் இவங்க ஓன் ஃபேமிலி கசின் சிஸ்டர் எல்லாருமே இங்கதான் அவங்க கிட்ஸை சேர்த்துருக்காங்க. ஸோ நீங்க உங்க கிட்ஸும் சரி உங்க கசின் சிஸ்டர் எல்லா கிட்ஸும் சரி இந்த ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல்ல கேஎஸ் பப்ளிக் ஸ்கூல்ல சேர்க்கறது ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும்ல, அந்த ரீசன் என்ன? சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல்ல எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கு உங்க ட்ரீட்மெண்ட்ஸ்? ஆக்சுவலி நியர்பை அது போக கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சில இந்த ஸ்கூல் ஓகே கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்ற மைண்ட் செட்ல நான் வந்துட்டு சேர்க்கும் போது வந்துட்டு ஒரு ஆஃப் மைண்டடா இன்னும் டெவலப் பண்ணல. ஸ்கூல் கிரவுண்ட் எதுவுமே நான் சேர்க்கும் போது ஒரு கிரவுண்ட் இல்ல, முன்னாடி என்ட்ரன்ஸ் அந்த கேட் என்ட்ரன்ஸ் கூட அந்த அளவுக்கு இல்லை, சும்மா நார்மலா சிம்பிளா கேட் வச்சு இது பண்ணிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேருமே ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் வந்து இல்ல இந்த ஸ்டடிஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் 3 பேர்த்தையுமே சேர்த்தேன். அப்பல இருந்துமே என் பொண்ணு இப்போ வரைக்குமே நல்ல சூப்பரா படிப்பாங்க, நல்ல கம்யூனிகேஷன் சூப்பரா பேசுவாங்க, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். நான் டிகிரி முடிச்சிருக்கேன், என்னோட அளவு கூட என்னால பேச முடியாது, அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் பெஸ்டா இருக்கு. அப்போ இப்போ வந்துட்டு லாஸ்ட் இயர்ல கம்பேர் பண்ணும்போது ஹெவி டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்